இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவாங்க. அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்கக்கிட்ட எப்பவுமே இயல்பாக அமைஞ்சிடும். தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள்லாம் சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தொண்டு செய்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 2 விதமான இயல்பு கொண்டவங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடையக்கூடியவங்க. இருந்தாலும் இவங்க எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுதான் நடக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி பகவான் என 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் என 3 கிரகங்களும் இருக்குது. ருண ரோகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் இவ்வாறு வலம் வருது. இதனால் என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, எப்பவுமே சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க தான் அந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த வாரத்தில் இவங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கடன் சுமை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவீங்க. இந்த வாரத்துலேயும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. யாருக்கும் இந்த டைமில் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. அப்படி உத்தரவாதம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரும். அப்படி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. சொல்ல காப்பாற்றுறதுக்கு அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில், வியாபாரத்துலலாம் கடினமாக கொஞ்சம் முயற்சி செய்தீங்கன்னா தான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். போட்டிகள் கொஞ்சம் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன ஆஃபர்லாம் கொடுப்பீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கடன் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஒரு சிலருக்குலாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் அது ரொம்ப வழிவகுக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சை கொஞ்சம் கேளுங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கும். எதிர்பாராமல் ஏற்பட்ட அந்த குடும்ப செலவை உங்களால் சமாளிக்கிறதுக்கு பண உதவி கரெக்டான டைமில் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலிமாவோ உங்களுடைய உறவுகள் மூலிமாவோ அந்த உதவி கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. நண்பர்களும் உறவினர்கள் மூலிமா உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும். பெண்களை பொறுத்த வரையிலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க. எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வாரி வழங்கும்.
கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உற்சாகமாக செயல்படுங்க. வேலையில் கூட உடனுக்குடனே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் நிறைய மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமையும். புதிய பதவி உயர்வு, பொறுப்பு இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுடைய தொழிலில் நடக்கக்கூடிய யோகமும் இந்த கலைத்துறையை சார்ந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். குடும்பத்தில் கூட ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு பாராட்டையும் நல்ல ஒரு மதிப்பையும் தேடித்தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே மனம் திருப்தி தர மாதிரி ஏதோ ஒரு சாதனை, ஏதோ ஒரு நல்ல பலன் உங்களை தேடி வரும். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடித்த இடத்திற்கு நீங்கள் சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த வாரத்தில் அமையும். மனதுக்கு பிடித்த ஒரு நபரையும் சந்திப்பீங்க. அவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உடன் இருப்பவங்க கிட்ட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ரகசியங்களை கொஞ்சம் கையாளுறதுல கவனமாக இருங்க. அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னு டக்குன்னு நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை சொல்ல வேண்டாம். குடும்ப விஷயங்களோ தொழில் ரகசியங்களையோ அதிகம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் இந்த டைமில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திங்க. அன்றாட பணிகளை கூட சுறுசுறுப்புடன் செயல்பட்டு மற்றவங்களுடைய பாராட்டை பெறுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் கூட நல்ல ஒரு சுபிட்சமான நிலை இந்த வாரத்தில் இருக்கும். பணவரவு ஓரளவுக்கு தாராளமாகவே இருக்குது. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையாக ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டாக ஒரு முறைக்கு இருமுறை எண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது. கொடுத்த கடனை திருப்பி பெறும்போதோ அல்லது திரும்பி கொடுக்கும்போதோ சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பண பரிவர்த்தனையில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மக்களுடைய ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வாக்குறுதி இந்த டைமுக்கு கொடுப்பீங்க. அதை காப்பாற்றுறதுக்காக அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திருக்கும். அதே மாதிரி உடன் இருப்பவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வரலை, நல்ல ஒரு முன்னேற்றமும் வரமாட்டேங்குது, நாங்கள் கடன் பிரச்சனையில் தான் இருக்கோம், நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதற்கான போதுமான வருமானம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க திருவாசகம் படிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதிலையும் ஒரு விதமான அமைதி கிடைக்கும். கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முடிந்தால் இதை ஒன்றும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமையில் போய்
குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் முடிந்தால் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க, அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10, 11, 12 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம், கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் அன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.